நம்முடைய ஆண்டவர் அவருடைய போதனை என்று சொல்லி வரும்போது மலை பிரசங்கம் ரொம்ப பிரபலமான ஒரு காரியம். இயேசுவை பற்றி தெரியாதவங்க, கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட மலை பிரசங்கம் தெரியும். ஒரு கன்னத்தில் அறிஞ்சா மறு கன்னத்தை காட்ட சொல்லி இயேசு சொன்னார், உன் சத்துருக்களை நேசிக்கும்படி கர்த்தர் சொன்னாருன்றதெல்லாம் உலகத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல் ஈக்குவலாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் சொன்ன உவமைகள். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பெஷாலிட்டி. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்க, சுவிசேஷத்தை பற்றி தெரியாதவங்க, கிறிஸ்தவத்தை பற்றியே தெரியாதவங்களுக்கு கூட நல்ல சமாரியன் கதை தெரியும். ஸோ அது அவ்வளோ ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். குட் சமாரிட்டனுங்கிற வார்த்தையை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அது பைபிளில் வருதுன்னு தெரியும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய உவமைகள் ரொம்ப பிரபலமான ஒரு காரியம். இப்போ உவமைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது, நீதியை படிப்பிக்கும்போது, நன்னடத்தையை சொல்லி கொடுக்கும்போது, வெறுமனே சப்ஜெக்ட் மட்டும் சொன்னோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்காக, சொல்கிறத நல்லா விளங்கி கொள்கிறதுக்கு வசதியாக ஒரு சில உபகரணங்களை பயன்படுத்துவோம். நீதி கதைகள் இருக்குது, அது ஆங்கிலத்தில் ஃபேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீதி கதைகளை சொல்லி நீதியை புகட்டுறதுக்கு, நன்னடத்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உருவகங்கள்னு சொல்லி இன்னொன்று இருக்குது, மெட்டஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உருவகங்களை பயன்படுத்தி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறது உண்டு. மூன்றாவது காரியம், உருவகத்திலே உருவக கதைகள்னு இருக்குது, அலகரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் அதில் உள்ள ஒரு பகுதி. நான்காவது வர்றது தான் உவமைகள், ஆங்கிலத்தில் அதுக்கு பேரபிள்ஸ்னு பேர். நீதி கதைகள்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உவமைகள் நீதி கதையும் இல்லை, உருவகமும் இல்லை, உருவக கதையும் இல்லை, டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்படின்னா நீதி கதைகள்னால் என்னன்னு தெரியணும்னா, செடி கொடி மரம் விலங்குகள் ஆகிய அக்ரிணைகள் இருக்குது பார்த்தீங்களா, அவைகளை கொண்டு கதைகள் சொல்லப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முயலும் ஆமையும் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிச்சின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அது ஒரு நீதி கதை. முயலும் ஆமையும் மிருகங்கள், அந்த மிருகங்களை கொண்டு ஒரு கதை சொல்லப்படுது, அதுக்கு பேர் ஃபேபிள்ஸ். இப்போ இந்த நீதி கதைகளை கவனிச்சிங்கன்னா, ஒரே நீதி கதையை கொண்டு பல நீதிகள் போதிக்கப்பட முடியும். இப்போ முயலும் ஆமையும் உள்ள கதையில் கொண்டு என்ன ப்ரைமரியாக சொல்கிற காரியம் என்னது? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நீ நிதானமாக செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தனா நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக உள்ளது. அதே சமயத்தில் அதில் இன்னொரு நீதியும் சொல்ல முடியும். உன்னுடைய எதிராளியினுடைய பலத்தை நீ குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இன்னொரு நீதியும் சொல்ல முடியும். உன்னை பற்றி நீ அதிகமாக நினைச்சு கொள்ளக்கூடாது. அந்த மிதப்பு வந்ததுனாலே நீ தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதில் அடுத்த நீதியும் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நீதி கதைகளில் ஒரு நீதி இல்லை, ஒரே நீதி கதையிலேருந்து பல நீதிகள் சொல்ல முடியும். அடுத்து உருவகங்கள்னு சொன்னேன். உருவகங்கள்னால் மெட்டஃபோர்ஸ். உருவகம்னா என்னென்னா, ஒரு காரியத்தை இன்னொரு காரியமாய் சொல்கிறது. இப்போ ஒருத்தன் பாட்டு பாடுறான், அவன் பாடுறது இடகுடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காக்கா மாதிரி கத்துறான்டான்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவன் காக்கான்னு கத்துறான்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, ஒரு சர்ச்சில் வெளியே நின்றுட்டு இருந்தேன், அதை மைக்கில் பாடுற அம்மா ஸ்கேலை ஹையாக எடுத்துட்டாங்க. பாட்டு டாப்புக்கு போகும்போது அவங்களால பாட முடியல, கீழே பாடினாங்க. வெளியிலேருந்து சொல்ல நரி மாதிரி ஊழை எடுத்து பார்த்தீங்களான்னு ஒருத்தர் கமெண்ட் அடித்தார். எனக்கு அதை கேட்டோடனே சிரிப்பு வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நரி ஊழையிடுறதை இந்த அம்மா பாடுறதுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் மெட்டஃபோர், உருவகப்படுத்தி சொல்கிற காரியம். உருவக கதைன்னு சொன்னால் ஒரு காரியத்தோடு நிற்காம அது தொடர்ச்சியாய் பல அம்சங்களை சேர்த்துக்கொண்டே போகிற ஒரு காரியம், அலகரிஸ்ன்னு சொல்கிறது. இப்போ நம்ம எல்லோரும் வாழ்க்கை வாழுகிறோம். இந்த வாழ்க்கையை ஒரு பயணத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பேச முடியும். நம்முடைய வாழ்க்கை நம்ம பிறப்புலேருந்து வாழ்ந்து நம்மளுடைய காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம கடந்து போகிறோம். இதை ஒரு பயணமாயும் சொல்ல முடியும். பயணத்தினுடைய வெவ்வேறு அம்சங்களை நீங்கள் வாழ்க்கையின் காரியங்களோட பொருத்தி காண்பிக்க முடியும். இதுக்கு பேர் என்னது? அலகரி, உருவக கதைகள். இப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் நம்ம இதுன்னு வரும்போது பேர் என்ன, உவமைன்னு சொல்லி வரும்போது 3 அம்சங்களை கொண்டது உவமை. அது நீதி கதை இல்லை, அது உருவகம் அல்ல,
உருவக கதையும் அல்ல. அதுக்கு பதிலாக ஓமைனா என்னன்னு சொன்னாக்க, பியூராக மனிதர்களை மட்டுமே கொண்ட ஒரு கதையாக இருக்கும். இதுவும் நீதியை புகற்றுறதுக்கு உள்ளது தான், நன்னடத்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு உள்ளது தான். ஆனால் இதில் அக்ரிணைகள் வராது, வெறும் மனிதர்கள் மாத்திரம்தான் வருவாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு சொன்னால், ஒரு உவமைக்கு ஒரு அர்த்தம் தான் வரும். நீதி கதைகளில் ஒரே நீதி கதையை கொண்டு பல நீதிகளை போதிக்க முடியும். ஆனால் உவமை ஒரு நாளும் பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சொல்லப்பட்டது அல்ல. அது ஒரே ஒரு காரியத்துக்காக தான், ஒரு உவமைக்கு ஒரு காரியம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சொல்லப்பட்ட காரியமாக இருக்கும். 3வது காரியம் என்னன்னு சொன்னால், உவமை என்கிறது யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய சிந்தனையை தூண்ட பண்ணி அவங்க அந்த உவமைக்கு பதில் சொல்ல வைக்கிற மாதிரி போய் முடிக்கிற ஒரு காரியமாய் கொண்டு போகப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தாவீதுகிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி போய் ஒரு உவமை சொல்கிறான். இல்லை, ஒருத்தன் ஒரு ஆடு வச்சுருந்தான், அந்த ஆட்டை இன்னொருத்தன் திருடிட்டான், இப்படி இது கதை சொல்லும்போது அந்த கதை முடியும் போது தாவீது தன்னை அறியாமல் பதில் சொல்கிறான். யார் அவன் மரணத்துக்கு பாத்திரன்னு சொல்லி தாவீது அதில் இன்வால்வ் ஆயிடுறான் இம்மீடியட்டாக. ஸோ சிந்தனையை தூண்ட பண்ணி பதிலை வர வைக்கிறது. இப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போதும், இப்போ நல்ல சமாரியன் கதை சொல்கிறாரு, அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது அவர் கேட்குறாரு, இந்த 3 பேரில் யாருப்பா அவனுக்கு பிறனாக இருந்தான்னு. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஆக்சுவலாக நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இப்போ நீ பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய சிந்தனையை தூண்டி பதில் கேட்குறது. அதே மாதிரி ஒரு ராஜா இருந்தான், அவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருந்தான், அவன் தன்னுடைய வேலைக்காரரை அனுப்புனா அவங்கெல்லாம் கொடுக்கல, இப்போ மகனை அனுப்புனா மகனையும் கொலை பண்ணிட்டாங்க, இப்போது ராஜா என்ன செய்வான் அப்படின்னு அவர் கேட்டு முடிக்கிறார். உடனே அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ அவன் இப்படி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி ஓமை எப்போவுமே ஒரு இன்வால்மெண்ட்டை கொண்டு அவங்கள சிந்தனை பண்ணி பதில் சொல்ல வைக்கிற காரியமாய் இருக்கும். இது ஜென்ரலாக ஓமைகளை பற்றின காரியம். இயேசு கிறிஸ்து ஓமைகள் சொன்னார், பழைய காலத்து தீர்க்கதரிசிகளும் ஓமைகள் சொன்னாங்க. ஓமைகள் ஒன்றும் புதுசு கிடையாது. இயேசு தான் புதுசாக ஓமைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாருன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடியே உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஓமைகள் விசேஷமானவைகள். ஏன் விசேஷமானவைகள்னு சொன்னால், அது கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசன நிறைவேறுதலில் ஒன்று, கிறிஸ்துவின் ஊழிய பரிமாணங்களில் ஒன்று. இது ரொம்ப விசேஷமானது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் முதல் 2 வசனத்தில் அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 78 1, 2, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். ஏன் அவர் ஓமைகளால் சொல்கிறாரு? அந்த ஓமைகளால் சொல்கிறது ஒரு மினிஸ்ட்ரியாகவும் அது ஒரு ஊழியத்தினுடைய ஒரு பரிமாணமாகவும் எழும்புகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்ம பார்த்துருவோம். மத்தேயு 13வது அதிகாரம் 35வது வசனத்தில், மத்தேயு 13:35, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றத்தின் முதல் மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி அதனுடைய நிறைவேறுதல் கிறிஸ்து சொல்கிற ஓமைகள்னு சொல்லி வருகிறதை பார்க்கிறோம். இப்போ இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த 2வது ஒரு ஊழிய பரிமாணமாய் வருகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8லிருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒரு முக்கியமான வேத பகுதியாக இருக்கு. ஏசாயா 6 8லிருந்து 13 வரைக்கும். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களால் காணாமலும் தங்கள் காதுகளால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை
மூடி போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷனை தூரமாய் விலக்குவதனால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கு இருக்கும், அதுவும் திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளில் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும்னு சொல்றார். யார் நம்முடைய காரியமாய் போவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதையும், ஏசாயா இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும்னு சொல்றதையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லை? அதை ஒரு ஊழியத்துக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது முன்னோட்டமாக இப்படி கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் வரமாட்டீங்களான்னு சொல்லி ஊழிய அழைப்புக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு? இந்த ஜனங்க கண்ணுனால காணாமலும் காதுனாலும் கேட்காமலும் இருக்கும்படியும், அவங்க கேட்டு உணராமல் இருக்கும்படியும், அவங்கள நான் குணப்படுத்தாமல் இருக்கும்படியும், அவங்க இருதயம் கொளுத்ததாகி அவங்க கண்கள் மந்தமுள்ள காதுகள் மந்தமுள்ளதாயும் கண்கள் குருடாக இருக்கும்படி ஊழியம் செய்கிறதான். இதுக்கு பேர் என்ன ஊழியம்? அப்படி ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். அதைக்காக அனுப்பப்பட போகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல, இப்படி கூட அர்த்தம் செய்வாரான்னு. ஏசாயாவுக்கு அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். பின்பகுதி நம்ம வாசிக்கிறதே இல்லை, அந்த முதல் பகுதி மட்டும் அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா? அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இதில் மேட்டர் நிறைய இருக்குது. இது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அவர் உவமை சொல்லுகிற இடங்களில் பார்க்குறோம். மத்தேயு 13வது அதிகாரம் உவமையின் அதிகாரம் ஃபுல்லாக, அந்த 13வது அதிகாரம் ஃபுல்லாகவே உவமையின் அதிகாரம். அதில் தான் நம்ம இப்போ ஒரு வசனம் வாசித்தோம், 13வது அதிகாரம் 35வது வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இது நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இப்போ அதே 13வது அதிகாரத்தில் 10லிருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஆண்டவரே சொல்கிறார் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்னு. 10லிருந்து 15 வரைக்கும். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனவனும் அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இப்போ ஏசாயா 6வது அதிகாரத்தில் வர்ற தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுது? இயேசு கிறிஸ்து ஓமைகளாய் பிரசங்கிக்கிறதுல நிறைவேறும். ஓமைகளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னேன். ஒரு நீதியை படிப்பிக்கும் போது, நன்னடத்தையை சொல்லி கொடுக்கும்போது வெறுமனே அட்வைஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லப்படுகிற உபயோகப்படுத்துகிற உபகரணங்களில் ஒன்று தான் என்னது? ஓமை. ஸோ அப்போ ஓமை எப்போவுமே கிளாரிட்டி கொண்டு வரணும், புரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும், ஒரு தெளிவு உண்டு பண்ணணும். ஆனால் கர்த்தர் அதே ஓமையை அதே க்ரௌடில் சிலருக்கு ஆப்போசிட்டுக்கு யூஸ் பண்ணுறார். எப்படி ஆப்போசிட்டுக்கு யூஸ் பண்ணுறார்? தெளிவு கிடைக்காமல் இருக்கிறதுக்காக, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஓமையாக சொல்லப்படுதுன்னு சொல்கிறார். ஸோ கர்த்தருடைய ஓமை 2 விதம் இருக்குது. ஒன்று தெளிவு பண்ணுறதுக்காகவும் சொல்கிறார், அதே சமயத்தில் தெளிவு அடையக்கூடாதுன்னு சொல்கிறார். இது என்ன ஊழியம்? இப்படி கூட ஒரு ஊழியம் இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம். கிறிஸ்துவனுடைய ஊழியம் 2 பரிமாணம் கொண்டது. ஒன்று தெளிவு பண்ணுறதுக்காக உள்ளது, அதே சமயத்தில் மந்தமாக்குறதுக்காகவும்
உள்ளது. நீங்கள் கேட்டீங்க, ஆனால் உங்களுக்கு புரியல. நீங்கள் பார்த்தீங்க, ஆனாலும் நீங்கள் பார்க்கலன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் விடுறார். அடுத்த கூட்டத்துக்கு உங்களுக்கு இப்படி அருளப்பட்டிருக்குது, அவங்களுக்கு அது அருளப்படலைன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்கிறார். உவமைகளை அப்படி பயன்படுத்துகிறார். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. கிறிஸ்து புதிய ஏற்பாடை கொண்டு வர்றாரு. பழைய ஏற்பாடை கொண்டு வந்தது யார்? மோசே. மோசே ஒரு ஊழியம் செய்கிறான். மோசேயினுடைய ஊழியத்தில் கூட இரு பரிமாணம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சீனாய் மலையில் இருந்து அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்க முயற்சி செய்த போது அந்த ஜனம் அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, இந்த தேசம் தன்னுடைய ஜனங்களை பட்சிக்கிற தேசம், இந்த தேசம் மோசமான தேசம், நாங்கள் திரும்ப எகிப்துக்கு போகிறோம்னு சொல்லி அமகலம் பண்ணாங்க. அப்போ கர்த்தருக்கு கோபம் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் 40 நாள் உள்ளே சுற்றிட்டு வந்தீங்கல்ல, அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி 40 வருஷம் வனாந்திரத்தில் போய் சுற்றுங்க. 40 வருஷத்தில் இந்த சந்ததி ஃபுல்லாக செத்து மடியும். அடுத்த சந்ததி 40 வருஷம் கழித்து இப்போ இருக்கிற அந்த 20 வயசு கீழே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எழும்பும்போது அவங்க தான் உள்ளே போகிறாங்கன்னு சொல்கிறார். இப்போ அடுத்த 38 வருஷம், அதாவது ஏற்கனவே 2 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த 38 வருஷம், 40 வருஷ ஊழியம் மோசே செய்தது 2 விதம். ஒரு கூட்டத்தை அவர்கள் சாவுக்கு நேராக நடத்துகிறான், ஒரு கூட்டத்தை அவர்களுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்துகிறான். இப்போ வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்தப்படுகிற கூட்டத்துக்கு நம்பிக்கை இருக்குது நாளைய தினத்தை குறித்து. சாவுக்கு நேராக நடத்த போகிறவங்களை குறித்து என்னதான் மண்ணா தின்னாலும் நம்ம எங்கே போகிறதில்ல, கானானுக்குள்ளே போகிறதில்ல. டெய்லி அவங்க அதை தெரிஞ்சே நம்ம சாகிறதுக்காக தான் நடக்கிறோம்னு நடக்கணும். எப்படி இருக்கும்? அவங்கள நடத்துறது மோசேயினுடைய ஊழியம். இப்போ 2 ஊழியங்களை, 2 பரிமாணங்கள் கொண்ட ஊழியங்களை மோசே செய்கிறதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ 2 பரிமாணங்கள் உள்ள ஊழியம் செய்கிறார். ஒன்று தெளிவுபடுத்தி கொண்டு போகிறது, இன்னொன்று அவங்கள மந்தப்படுத்தி வைக்கிறது. கேட்டாங்க ஆனால் புரியல, பார்த்தாங்க ஆனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். ஸோ அவர் அப்படி தான் ஊழியம் செய்கிறார், அப்படி தான் காரியம் நடக்குது. அப்போது நமக்கு அருளப்படுகிறதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு அது மறைக்கப்பட்டது, ஆனால் நமக்கு அது விளக்கப்படுது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். இப்போது உவமை அப்படின்னா அந்த உவமையை நாம் அணுகும்போது 2 காரியம் கேட்கணும். அந்த 2 காரியத்துக்குள்ள பதிலின் அடிப்படையில் தான் உவமை என்னன்னு சொல்லி விளங்க வரும். நம்ம பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லா உவமைக்கும் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது. முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த உவமை சொல்லப்படுவதற்கு அவசியம் என்ன? மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு உவமை சொல்கிறார், சும்மா அவுட் ஆஃப் த ப்ளூ சொல்லலை. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அவர் ஒரு உவமையை சொல்கிறார். அப்போது அந்த உவமை சொல்லப்பட்டதன் அவசியம் என்ன, அதுதான் அதோடைய பேக்ரவுண்டை நமக்கு கொடுக்குது. அதனால் அவசியம் என்ன, இது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த சொல்லப்பட்ட உவமையின் நோக்கம் என்ன, என்ன சொல்கிறதுக்காக அந்த உவமை சொல்கிறார். புரியுதுங்களா? அவசியம் என்ன, சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன. இந்த 2 கேள்வியினுடைய பதிலின் அடிப்படையில் தான் எந்த உவமையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம அது சொல்லப்பட்ட அவசியமே, சொல்லப்பட்ட சூழ்நிலையே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அது அர்த்தம் சொன்னோம்னா ஏன் அந்த உவமை சொன்னாருன்னே தெரியாமல் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி சொல்லப்பட்ட நோக்கம் தெரியாமல் நம்ம பேசணும்னாலும் எதை விளக்குறதுக்கு வந்தாரோ அதை விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது ரெகுலராக சர்ச்சில் நடக்கிற விஷயம், புதுசு இல்லை, ரெகுலராக நடக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை எப்படி எடுத்து போதிக்கிறாங்களோ அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகளையும் எடுத்து போதிக்கிறாங்க. ஆனால் ஆளுக்கு இஷ்டம் போல இழுத்து எப்படி வேணாலும் போதிக்கலாம்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அதில் பரிதாபம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நல்ல சமாரியன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல சமாரியன் கதை என்னது? ஒருவன் எருசலேமிலேருந்து எரிகோக்கு போகும்போது வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்கள் அவனை இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அடிபட்டு கிடக்கிறான். அப்போ அந்த பக்கம் ஒரு லேவியன் வந்தான்,
கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் வந்தான், கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆனால் அந்த பக்கம் வந்து சமாரியன் நின்று அவனுக்கு எண்ணெயை போட்டு அவனுக்கு காயம் கட்டி தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்து அங்கே சத்திரக்காரங்கிட்ட நான் போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்கப்பா, இந்த 2 பணம் வச்சுக்கோ, எக்ஸ்ட்ராவாக செலவாச்சுன்னா நான் திரும்ப வரும்போது அதையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனான். இதுதான் நல்ல சமாரியனுடைய கதை. இப்போ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? எக்ஸ்பிளனேஷன் தெரியுமா? அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம், எரிகோ தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இருக்கிற இடம். இது ரட்சிக்கப்பட்ட ஜனம், அது ரட்சிக்கப்படாத ஜனம். இவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு உலகத்தை நோக்கி போனான். ஆக மொத்தம் இவன் பின்வாங்கி போகிறான். அப்படி பின்வாங்கி போகும்போது பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை தான் அந்த திருடங்க அவனை அடித்து போடுறாங்க. கள்ளர் கையில் அவன் அகப்பட்டான். இவன் எருசலேம்லேருந்து எரிகோ போகாமல் எரிகோலேருந்து எருசலேமுக்கு வந்திருந்தான்னா சுபிட்சமாக இருந்திருக்கும். இவன் இப்படி செஞ்சதுனால மாட்டிக்கிட்டான். எதனால தான் அவனுக்கு ப்ராப்ளம். ஸோ இது ஒரு நீதி சொல்லியாச்சா? அடுத்தது, கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் குற்றுயிராக கிடக்கும்போது 2 பேர் வந்துட்டு பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணான். அவன் என்ன ஊற்றி கழுவு இது பண்ணானா, காயத்தை கட்டுறதுக்கு எண்ணெய் ஊற்றினா. எண்ணெய் எதுக்கு உள்ளது? அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு இல்லை? எண்ணெய் எதுக்கு உள்ளது? அது ஆவியானவருக்கு உள்ளது. ஸோ காயம் அப்படி கட்டப்படுதுன்னு சொல்லி அது ஒரு டீச்சிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தான். சத்திரத்தில் சேர்க்கறது வந்து ஒருவனை கொண்டு போய் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவனை கொண்டு போய் சபையில் சேர்க்கறது. ஓகே, சத்திரம் வந்து என்னவா? சபையம். சத்திரக்காரன் யாரு? சபையினுடைய ஊழியக்காரன். சத்திரக்காரன் கையில் 2 பணம் கொடுத்தான். அதுதான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். எங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகி எவ்வளோ பெரிய கான்டெக்ஸ்ட்டை எவ்வளோண்டு கதையில் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கங்க. நான் போயிட்டு திரும்ப வருவேன்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். திரும்ப வருவேன் என்ன சொன்ன, வரும்போது என்ன தருவேன்னு சொன்னார்? சத்திரக்காரன் பார்த்துக்கிறான்ல, சத்திரக்காரனுக்கு அவர் பலன் கொடுக்குறவரை திரும்ப வர போகிறேன்னு சொன்னாருன்னு சொல்லி மொத்த பைபிளையுமே அந்த ஒரு கதையில் முடிச்சிடலாம். இப்போ கேட்குறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் டேலி ஆகி போச்சா? ஒன்று கூட மிஸ் ஆகலை, எல்லாம் சத்தியத்தின்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிவ் வசனங்கள்லாம் நிறையா மேட்ச் ஆகும், கரெக்டாக மேட்ச் ஆகும். நான் இல்லைன்னே சொல்ல, நீ எப்படி வேணால் போதிச்சுக்கோ, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரே கொஸ்டின், கர்த்தர் அதை விளக்குகிறதுக்கு தான் அந்த உவமையை சொன்னாரா? இப்போ இவ்வளோ ஸ்டோரி சொன்னீங்களே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அந்த உவமை சொன்னாரா? ஆன்சர் என்னது? இல்லை. கர்த்தர் அதுக்காக சொல்லலைன்னா, கர்த்தர் சொல்கிறது முக்கியமா இவங்க சொல்கிறது முக்கியமா? கர்த்தர் சொல்கிறது தான் முக்கியம். அது கவனித்து என்ன சொல்ல வராருன்னு கவனித்து கற்றுக்கொள்ளணும் ஒழிய, நீங்கள் இருக்க ஆண்டவரே நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போன்னு ஆரம்பிக்கக்கூடாது. இந்த ஓமையை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுற மேட்ரு இதுதான். சொல்லப்பட்டதின் அவசியம் என்னன்றதை விட்டுறது, சொல்லப்பட்டதின் நோக்கம் என்னன்னு விட்டுறது, தங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்தந்த ஓமையில் திணிச்சு அதுக்கு உண்டான வசனங்களோட சொல்லி அப்படி கிராண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜனங்க ஆமாம் ஆமாம் ஆமான்னு எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் எதை விட்டுட்டோம்? கர்த்தர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத விட்டுட்டோம். அதுதான் மெயின் ப்ராப்ளம். நமக்கு கர்த்தர் என்ன சொல்கிறது தான் முக்கியம், மற்றவங்க டிசைனாக என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது ஒரு 40லேருந்து 56 ஓமைகள் சொன்னதாக கணக்கு இருக்குது. ஓகே, இந்த கணக்கு ஏன் இப்படி வித்தியாசப்படுதுன்னு சொன்னால், சில காரியங்களை 2 ஓமைகளை 3 ஓமைகளை ஒன்றா சேர்த்து ஒரு ஓமைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில காரியங்கள் ஓமைகள்னு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓமைகள்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த 40, 50, 60ங்கிறத இதை கணக்கு போட்டுக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக வரிசையாக கர்த்தர் அவருடைய ஊழியத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையாக சொல்லி வந்த ஓமைகளை நம்ம ஸ்டெடியாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம்னா கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்க வராருங்கிறத நம்ம ஊமைகள்லேருந்து கற்றுக்கொள்ள முடியும். நாம் அதை தான் செய்ய போகிறோம்.
கர்த்தர் தன்னுடைய உவமைகளில் முதல்ல ஆரம்பித்ததே எங்கன்னு சொன்னாங்க, அவர் லேவியை ஊழியத்துக்கு அழைக்கிறார். எங்கேருந்து? ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறான், என்னை பின்பற்றி வான்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டான். எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவன் தன் வீட்டில் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுறான். கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் கலந்து கொள்ளுகிறாங்க. இப்போ அந்த விருந்து நடக்கும்போது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக கர்த்தர் ஒரே ஸ்பாட்டில் 4 உவமைகளை அவர் அடுத்தடுத்து பயன்படுத்துகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 4 உவமைகளை தான் பார்க்க போகிறோம். இதுதான் கர்த்தர் சொன்ன முதல் உவமை. அதுவும் 4 உவமைகள் ஒரே சீராக வந்துடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27லிருந்து 39 வரைக்கும் உள்ள பகுதிகளில் இதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ அந்த 27லேருந்து 39 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னு சொன்னாக்க அந்த சம்பவம் என்ன, அந்த சூழ்நிலை என்ன, அந்த உவமை சொல்லப்பட்டதின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம 33லேருந்து வாசிப்போம். 33லேருந்து 39 வரைக்கும். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜன பானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன சொல்லுது? பரிசேயர்கள் இருக்கிறாங்க. பரிசேயர்கள் யாருன்னு சொன்னால் அந்த டைமில் அந்த மத தலைவர்களாக இருக்கிறாங்க, அல்லது முக்கியமான முன்னணியில் நின்று ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு தெரிஞ்சதை தங்களுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் ஊழியத்தை ஆரம்பித்தது யார்? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானனுக்கும் சீஷர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ பரிசேயருடைய சீஷர்களும் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களும் என்ன செய்கிறாங்களா? அநேக நேரம் உபவாசம் இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சீஷர் இவங்க சீஷர் எல்லாம் அநேக நேரம் உபவாசம் இருக்கிறாங்க. ஆனால் உம்முடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. எங்கே கேட்கப்படுது? விருந்து வீட்டில் கேட்கப்படுது. ஓகே, அதுதான் முக்கியம். விருந்து வீட்டில் சாப்பிட வந்திருக்கிறாங்க, நீங்கள் உபவாசம் இல்லாமல் ஏன் சாப்பிட்றீங்கன்றது தான் கொஸ்டின். இப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். முதல் உவமை. அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? மணவாளன் அவரை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். உவமை நம்பர் 2. அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தினால் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. உவமை நம்பர் 3. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். 4வது, அன்றியும் ஒருவன் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். ஸோ 4 உவமைகளை அட் அ ஸ்ட்ரெச் ஒரே டைமில் சொல்லிடுறார். இப்போ இதுக்கு சொல்லப்பட்டதின் அவசியம் என்ன? அதான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உவமை சொல்லப்பட்டதின் அவசியம் என்ன? ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஏன் உபவாசிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு பதிலாக தான் அவர் இந்த உவமைகளை சொல்கிறார். இப்போ முதல் உவமைக்கு என்ன நோக்கம்? ஃபஸ்ட்டு உவமை என்னது? மணவாளன் தோழர்கள். இதுதான் ஃபஸ்ட்டு உவமை. இந்த மணவாளன் தோழர்கள் பற்றி அவர் சொல்கிறதின் நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, அதுக்கு ஒரு காலம் இருக்கப்பா. விருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இங்கே வந்துட்டு எதை பற்றி பேசக்கூடாது? உபவாசத்தை பற்றி பேசக்கூடாது. உபவாசம் பண்ணுற இடத்துல உட்காந்துக்கிட்டு எதை பற்றி பேசக்கூடாது? விருந்தை பற்றி பேசக்கூடாது. இது காமன் சென்ஸ் இல்லை? அதுதான் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதுக்கு அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னது? மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர் செய்ய மாட்டாங்க, உபவாசிக்க மாட்டாங்க. மணவாளன் எடுபடும் காலம் வரும், அப்போ அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, என்னது
இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கும். பிரசங்கி 3:1. அதில் 4வது வசனம் சொல்லும், அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கான், சிரிக்கிறதுக்கு நகைக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. இப்போ சாவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாவு வீட்டில் சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது. கிக்கின்னு சிரித்தோம்னா தப்பு இல்லை. அதே டைமில் மங்கள வீட்டில் உட்காந்து தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது இல்லை. எல்லாரும் திட்டுவாங்க, அழாத, இந்த நல்ல நேரத்தில் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அழறதுக்கு ஒரு காலம் இருக்குது, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. காமன் சென்ஸ், இதை புரிஞ்சு தான் செயல்படணும். மத்தேயு 11வது அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும் உள்ள வசனங்களில் இவங்க காலத்தை அறியாமல் தான் எப்போ பார்த்தாலும் செயல்படுறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 11:16லேருந்து 19 வரைக்கும், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வழிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்றார். எந்த டைமில் என்ன செய்யணுங்கிறத கவனிக்காமல் அந்த ஜெனரேஷன் இருக்குது, அந்த தலைமுறை அப்படி செயல்படுதுன்னு கர்த்தர் ஒரு குறையாய் காண்பிக்கிறார். இப்போ யோவான் ஸ்நானன், நான் உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடலைன்னு சொன்னால், குழல் ஊதி கூத்தாடுறது சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில், புலம்பி மாரடிக்கிறதுங்கிறது துக்கமாக இருக்கிற நேரத்தில், அதையும் மாற்றி செய்யக்கூடாதுன்னு அவர் காண்பிக்கிறார். இப்போது யோவான் ஸ்நானன் வந்த காலத்துக்கு சில காரியங்கள் இருக்குது, அதை எப்படி செய்யணும். மனுஷகுமாரன் வந்திருக்கும் போது அதனுடைய காரியங்கள் இருக்குது, அதனுடைய காரியங்களை எப்படி செய்யணும்னு. மனுஷகுமாரன் எடுபட்ட பின்பு அதனுடைய காரியம் இருக்குது, அதை எப்படி செய்யணும்னு இருக்குது. மறுபடியும் மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது அதனுடைய காரியம் இருக்குது, அதை எப்படி செய்யணும். இப்போ இவைகளை சரியாக புரிஞ்சிக்காம மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்து குறை சொல்கிறது. என்னன்னு குறை சொல்கிறாங்களா? அந்த சந்ததியார் குறை சொல்கிறவங்களா இருக்கிறாங்களா? நாங்கள் குழல் ஊதினா நீ டான்ஸ் ஆடல, நாங்கள் புலம்பினா நீ மாரடிக்கலைன்னு சொல்லி குறை சொல்கிறவங்களா இருக்காங்க. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் என்னன்னு ஏற்றுக்கொள்ளப்படுமா? கரெக்டு, நீ செஞ்சது கரெக்டுன்னு ஒப்புக்கொள்ளப்படுமா? ஸோ ஃபால்ட்டு தேவன் மேலே இல்லை, ஃபால்ட்டு சூழ்நிலை மேலே இல்லை, ஃபால்ட்டு இவங்க மேலே இருக்குது. எந்த சூழ்நிலையில் எதை செய்கிறதுன்னு கவனிக்காது இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய காலம் எதுங்கிறத நாம் கவனித்து காலத்துக்கு ஏற்றது போல நாம் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை மறந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தேவன் செய்யணும், இது கூட செய்யாமல் இருக்கிறார், இதில் இப்படி குறை இருக்குது, அதில் குறை இருக்குன்னு குறை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஸோ அதினதின் காலத்தில் அது செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் இந்த ஓமையை பயன்படுத்துகிறார். இரண்டாவது ஓமை என்னன்னு சொல்கிறாரு? அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனும் புது வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புது வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது, செட் ஆகாதுன்னு சொல்கிறார். இப்போ இந்த ஓமை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், தேவகுமாரன் வந்திருக்கிறார். தேவகுமாரன் வந்து தன்னுடைய உபதேசத்தை தருகிறார். இந்த உபதேசத்தை இதுக்கு முன்னாலே இருக்கிற மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் கூட உபதேசித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய உபதேசத்தை ஒரு கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறாருன்னு இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அது பழைய உபதேசம், நான் சொல்கிறது புது உபதேசம். அப்படியே கோடு கிழிச்சிடுறார். இது அதுக்கு ஒவ்வாதுன்னு சொல்கிறார். நீ இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன கேட்டீங்க?
ஏன் உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கலைன்னு கேட்குறீங்க. உபவாசிக்க சொல்லி நீங்கள் போதிச்சிங்க இல்லையா? உங்கள் போதனையின்படி ஏன் என்னுடைய சீஷர்கள் செய்கிறது இல்லைங்கிறது தான் இப்போ கொஸ்டின். இப்போ உங்கள் போதனை வேற, என்னுடைய போதனை வேற. அது பழசு, இது புதுசு. ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டானா, பழைய சட்டை கிழிஞ்சு போச்சுன்றதுக்காக புது துணியை எடுத்து அதில் வச்சு தைக்க மாட்டானா. தைச்சா என்ன செய்யுமா, அந்த புது துணி பழைய துணியை இன்னும் கிழிக்குமா. அந்த புது துணியும் பழைய துணியும் செட் ஆகாதுன்னு சொல்லுகிறார். உங்களுடைய உபதேசத்தை என்னுடைய உபதேசத்தோட சேர்க்க முடியாதுங்கிறது கர்த்தருடைய தெளிவான டீச்சிங். ஸோ இந்த பழசுக்கும் புதுசுக்கும் என்ன அப்படி வித்தியாசம்னு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும்னா, அதை தெரிந்து கொண்டோம்னா கிறிஸ்துவின் உபதேசத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்குறவங்களா இருப்போம். இப்போ பரிசேயர் ரொம்ப சின்சியரானவங்க. அவங்க தப்பு பண்ணணும்னு பண்ணலை, ஆனால் அவங்க சின்சியராக தேவனை சேவிக்கிறோம் நினச்சிக்கிட்டு தப்பு பண்ணாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிற காரியமே. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து திருடன், கொள்ளைக்காரன், விபச்சாரங்காரன், வேசித்தனம் பண்ணுறவன், ஊரே மாத்திரவன், இவங்களை யாரையும் கடிந்து கொண்டதாகவே பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு டீச்சிங்கில் இருக்குது? எப்போவுமே அவர் அப்படியெல்லாம் பேசலை. அவர் யாரை மட்டும்தான் கடிந்து கொண்டார் தெரியுமா? இந்த சோ கால்டு சின்சியர் பீப்புள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் போட்டு வாட்டுன்னு வாட்டிக்கிட்டே இருந்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றன்றாரு, இல்லை அவன் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்கிறாரு. அவனில் மாயக்காரருங்கிறாரு, குருடரை வழிகாட்டுற குருடன்னு சொல்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு அவனில். ஏன் இவனுங்களை மட்டும் இந்த பாடுபடுத்துகிறாருன்னு சொன்னால், இவனுங்களுடைய டீச்சிங் வேறு, இவருடைய டீச்சிங் வேறு. இப்போ இதில் ரெண்டுத்தில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு 5 விதமான டிஃப்ரென்ஸை நான் மடமடன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த இவங்களுடைய டீச்சிங்கில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்க உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறவு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் மெயின். அவர் பிதா, நாம் பிள்ளைங்க இல்லையா? நம்ம அவருடைய புத்திரராக இருக்கிறோம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, அப்பா சொல்கிற காரியங்களை பிள்ளை செய்யும்போது அப்பா அன்பினால் சொல்லியிருக்கிறார்னு தெரிஞ்சு பிள்ளை அதை அன்பினால் எடுத்து செய்யும்போது அந்த 2 பேருக்கும் நடுவில் என்ன வருது? உறவு வருது. அதுக்கு பதிலாக அப்பா சொன்னதை பிள்ளை கடமையாக செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பா சொன்னது செய்யணும், அப்பா சொன்னது செய்யணும்னு சொல்லி கட்டளைகளை, அப்பா சொல்கிற கட்டளைகளை எல்லாம் கடமையாக எடுத்து நிறைவேற்றுகிறதா இருந்தால் அது சடங்கும் சம்பிரதாயமாக மாறி போயிடும். இதுதான் அவங்களுடைய காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து அவங்களை கடிந்து பேசும்போது இப்படி சொல்கிறார். மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி 16:6 வந்தோம்னு சொன்னால், மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறாரு. ஸோ அதை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாரு. ரிஜெக்ட் பண்ணி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை பற்றி கவலைப்படாமல் சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் கட்டளைகளை மாற்றிடுறாங்க. தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அன்பினால் கொடுக்கப்பட்டது. அதை அன்பினால் ஏற்றுக்கொண்டு அன்பினால் நாம் செய்யும்போது தான் அந்த உறவுக்குள்ளே நாம் இருப்போம். இது கிறிஸ்துவனுடைய உபதேசம். இப்போது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு. பலியை பற்றி பேசும்போது அது கட்டளை, இரக்கத்தை பற்றி பேசும்போது அது அன்பு, கிருபை இல்லை, அதை பற்றி உள்ளது. அவர் இதை அல்ல அதை தான் விரும்புகிறாருன்னு சொல்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க பயிர் வழியாக நடந்து போகிறாங்க. பசிக்கு என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் எடுத்து கொய்து திங்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறானுங்க. என்ன குற்றமா? ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செஞ்சிட்டாங்கன்னு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. டேய், பசிக்கு சாப்பிட்டாங்க, அது கூட ஏன் தப்பு?
இப்போ நம்ம பிள்ளை பசியில் செஞ்சதுன்னா சாப்பிடக்கூடாது, அன்றைக்கே சாப்பிட்டா கூட பிள்ளைக்கு பசிச்சது சாப்பிட்டதுன்னு தான் நம்ம பார்ப்போம் ஒழிய கட்டளையை மீறிட்டேன்னு நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. தேவனை அணுகும்போது அந்த அன்பின் அடிப்படையில் அணுகாமல் கட்டளை கட்டளை கட்டளைன்னு பார்க்குறது வம்பா போயிடும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு 7வது வசனத்தில், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னது என்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அவங்களுடைய டீச்சிங்கில் செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், கட்டளை ஒன்று இருக்குது, இரக்கம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு உறவு இருக்குது. இந்த உறவை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார், ஆனால் அதே டைமில் இரக்கமும் காட்டுறார். அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த அது எப்படி அது ரிலேட் பண்ணுதுங்கிறத அவங்க சரியாக ஜட்ஜு பண்ணாமல் ஒரு ஸ்டைலாக போகிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு ஜெபாலயத்தில் வலது கை சூம்புன ஒருத்தனை பார்க்குறாரு. அவனை குணப்படுத்தலாமான்னு கேட்குறார். ஓய்வு நாள் அன்னைக்கு நன்மை செய்கிறது கரெக்டாப்பான்னு கேட்குறார். எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க தெரியுமா? அவர் குணப்படுத்துவாரான்னு பார்க்குறான்லாம். குணப்படுத்தினாங்கன்னா ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செஞ்சுட்டாருன்னு சொல்லி பிடிச்சிக்கலாம். இப்போ அவர் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாரு, டேய் உங்கள் ஆடு ஏதாவது பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு நீ ஓய்வு நாள் அன்றைக்கி தூக்க வேணாம், அடுத்த நாள் தூக்கலான்னு இருப்பியா? அடுத்த நாள் தூக்குனா நீ பணத்தை தான் தூக்கணும், ஆடு செத்து போயிடும். அப்போ ஆடை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன செய்கிற? ஓய்வு நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கி எடுத்துடல. இப்போ ஒரு ஆடுக்கு கஷ்டம், உனக்கு நஷ்டம்னா நீ உனக்கு செய்ய தெரியுது. இவன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே ஒரு கை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ஒரு கையை கொடுக்கறதுல என்ன தப்பு? ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதுல பாவம் இல்லைங்கிறது அவருடைய காரியம். அந்த 12வது அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம்னு சொன்னால், அவர் அவனுக்கு சுகம் பண்ணுறாரு. சுகம் கொடுத்த உடனே அவனுக்கு என்ன செய்கிறானுங்க? ஓய்வு நாளை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்கிறதுக்கு வகை தேடுறாங்க. ஸோ கட்டளை இருக்குது, அதே டைமில் தேவனிடத்தில் இரக்கமும் இருக்குது. இது ரெண்டு எப்படி தொடர்புடையதாக இருக்குங்கிறத இவங்க சரியாக விளங்கி கொள்ளலை. 3வது பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், பரிசேயர் சதுசேயருடைய காரியம் எப்போ பார்த்தாலுமே வெளிப்புறத்தை பற்றி தான் இருக்கும். என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு அதில் மதிப்பு மரியாதையும் கிடைக்குதா, அதுதான் அவங்களுடைய காரியம். அவங்களுடைய இதை என்ன பண்ணுவாங்க, வஸ்திர தொங்கலை நீளமாக்கிக்குவாங்களாம், அவங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கிக்குவாங்களாம். காப்பு நாடாக்கள்னு சொன்னாக்க நம்ம இந்த இடுப்பில் கட்டுற நாடான்னு நினச்சிக்கூடாது. அது ஆக்சுவலாக உன்னுடைய நெத்தியிலும் உன்னுடைய கையிலும் நீ இவைகளை எழுதி வச்சுருக்கணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பாவில் எழுதி உள்ளே வச்சுக்குவாங்க. அதை இங்கே நெத்தியில் வச்சு கட்டியிருப்பாங்க, அல்லது கையில் வச்சு நீளமான ஒரு வார்னால் கட்டியிருப்பாங்க. இந்த இதுக்கு பேர் காப்பு நாடா. இந்த காப்பு நாடாவை நல்லா அகலமாக்கிக்குவாங்க, நல்ல அகலமாக. எதுக்காக? உளுந்துடக்கூடாதுன்னு இல்லை, தூரத்துலேருந்தே தெரியணும் இவர் ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷர் முன்னாடி அந்த ஒரு அங்கீகாரத்துக்காகவே தான் இவங்களுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறார். மத்தேயு 23வது அதிகாரம் 25லேருந்து 28 வரைக்கும், மத்தேயு 23:25லேருந்து 28 வரைக்கும், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறங்களை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவனின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறது.
அப்படியே நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இது இவங்களுடைய 3வது ஃபால்ட். 4வது ஃபால்ட் என்னன்னு சொன்னால், தேவ கட்டளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறைவேற்றுகிற அந்த ஒரு வாஞ்சையில், அந்த ஒரு ஸ்பீடில் இவங்களாவே சில காரியெல்லாம் சேர்த்துக்கிறது. இப்போ நீதிமானாக இருக்குன்னா மிஞ்சின நீதிமானாக இருக்குது, பரிசுத்தமானாக இருக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் அதிகமான பரிசுத்தமானாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும், நீ எதுவும் சேர்த்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. இவங்க எப்போவுமே கூட்டி கூட்டி செய்கிறவங்க. மத்தேயு 23:4 ஆண்டவர் இதை கடிந்து கொள்கிறதை பார்க்குறோம். மத்தேயு 23:4, சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தான் செய்ய மாட்டானா, மற்றவனுக்கெல்லாம் அதை செய்ய சொல்லி போதிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய காரியம். கடைசியில் 5வது, அவங்களுடைய அத்தனை காரியங்களும், அவங்க பண்டிகை கொண்டாடினாலும் சரி, அவங்க விசேஷங்களை அனுபவித்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, எல்லாமே தங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, பெருமை, இதுக்காகவே தான் இருக்கும். எல்லா காரியங்களும் அவங்களுடைய போதனையும் அதன் அடிப்படையிலேயே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், மத்தேயு 23:6-7 வசனங்களில், 23:6-7, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெபாலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வழிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அதுதான் அவங்களுடைய தேடலே. ஆனால் கர்த்தருடைய காரியம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. அவர் இம்மையில் தான் இருக்கிறார், ஆனால் இம்மைக்காக இல்லை. அவர் இம்மையில் இருந்தாலும் அவர் மறுமைக்காக தான் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், எதுக்காக? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதுதான் இவருடைய உபதேசம். அவங்களுடைய உபதேசம் ஒரு நாள் அதை இன்க்ளூட் பண்ணாது, அது இந்த லோக்கல் ஐட்டத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் கோடு கிழிக்கிறாரு. அவங்க உபதேசம் வேற, என் உபதேசம் வேற. இது ரெண்டும் என்ன ஆகாது? ஒவ்வாது. இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. அதுக்காக தான் அவர் அந்த பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரத்தை அவர் சொல்லி, உங்கள் உபதேசத்துக்கும் என் உபதேசத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ 3வது காரியத்துக்கு வந்தோம்னு சொன்னால், லூக்கா 5:37-38, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இப்போ திராட்சை ரசம், புது ரசம் என்ன செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியணும். புது ரசம் என்ன செய்யும்? திராட்சை ரசம், சரி திராட்சை ரசம் விட்ருங்க, நம்ம வீட்டில் திராட்சை ரசம்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம மாவு ஆட்டி வைக்கிறோம். மாவு ஆட்டி இவ்வளோ குவான்டிட்டி தான் வச்சுருப்பீங்க. அடுத்த நாள் எடுத்தால் அது எவ்வளோ இருக்கும்? அது உப்பி இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா? நம்ம தயிர் ஊற்றினா கூட நம்ம ஊற்றுனது இவ்வளோவா இருக்கும், அது உறைந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் திராட்சை ரசமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வேறு மாதிரி, அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது அதனுடைய காரியம் வேறு மாதிரி, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் அதுக்கு இடம் தேவைப்படும். இப்போ புது ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது தாங்காது, அது என்ன பண்ணிடும்? அதை கிழிச்சு போட்டுரும். அப்போ புது ரசத்தை எதில் தான் ஊற்றணும்? புது துருத்தியில் தான் ஊற்றணும். இது காமன் சென்ஸ். இப்போ இதை அவர் ஒரு உவமையாய் சொல்லுகிறார். இப்போ பழைய ரசம்னு எதை சொல்கிறாரு? அவங்களுடைய டீச்சிங்கை சொல்கிறார். புது ரசம்னு எதை சொல்கிறாரு? தன்னுடைய டீச்சிங்கை சொல்கிறார். இப்போ என்னுடைய டீச்சிங்கை நீ ஏற்றுக்கணும்னு சொன்னால் உன்னுடைய இருதயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ நீ ஏற்கனவே உள்ள அந்த திங்கிங்கில் நீ என்னுடைய டீச்சிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறதுன்றது ஆகாத காரியம். அதுக்கும் இதுக்கு ஒவ்வாது முதல்ல சொல்லிட்டார்.
ஒவ்வாது மட்டும் கிடையாது, நீ அதை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்கே வரணும். என்னுடைய டீச்சிங் ஏற்றுக்கொள்ளணும்னா நீ புது இருதயத்தோடு வந்து இதை ஏற்றுக்கொண்டாதான், ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏற்றுக்கொண்டாதான் இந்த புது திராட்சை ரசம் உனக்கு செட் ஆகும். நீ பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்றுனா சும்மா கொஞ்ச நாள் இருப்பேன், அதுக்கப்புறம் கிழிஞ்சு போயிடும், திராட்சை ரசமும் சிந்தி போயிடும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போது தனக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் எவ்வளவு தூரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவர் இங்கே காண்பிக்கிறார். கேட்கப்பட்ட காரியம் என்னது? அவங்கெல்லாம் உபவாசம் பண்ணுறாங்க, உம்முடைய சீஷர் உபவாசம் பண்ணலையேன்னு கேட்கப்பட்டது. அதை பேசும்போது இவர் சொல்கிறாரு, அது உங்கள் டீச்சிங், அந்த டீச்சிங் இதுக்கு செட் ஆகாது. ரெண்டாவது காரியம், என்னுடைய டீச்சிங்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாக்க அதை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த பக்கம் வந்தால் தான் நீ இதை தாக்கு பிடிப்ப, இல்லைன்னா உனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி தெளிவு பண்ணுறார். நாலாவது காரியம் என்னது? அன்றியும் ஒருவன் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். இப்போ மாறிடுச்சு காரியம். இப்போ இதுவரைக்கும் பழைய ரசம் அவங்களதுன்னு சொன்னார், புது ரசம் இவருதுன்னு சொல்லிக்கிட்டு வந்தார். இப்போ இங்கே வரும்போது ருசி உள்ளது எதுன்றதை பற்றி பேச்சு வருது. எது ருசி உள்ளது? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற திராட்சை ரசம் சாதாரண ஜூஸ். ஆனால் ஃபெர்மெண்ட் ஆனப்புறம் இருக்கிற திராட்சை ரசம் அது உண்மையிலேயே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் இல்லை? வைன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது நாள் பட இருக்குதோ அவ்வளவுக்காளோ அதனுடைய டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரும். அதனால தான் அதனுடைய விலையும் அதுக்கேற்ற மாதிரி ஏறிக்கிட்டே வரும். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிற என்னுடைய டீச்சிங் குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். இதை வந்து நீ அவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஒன்ஸ் என்னுடைய டீச்சிங்கை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த டீச்சிங் பிடிக்காது. புது ரசத்தில் டேஸ்ட் பண்ணிட்டா பழைய ரசத்தை டேஸ்ட் பண்ணிட்டா புது ரசத்தை என்ன சொல்லுவானா? வேண்டான்னு சொல்லுவான். ஏன்னா இதுதான் டேஸ்ட் அதிகம். அது அவர் சொல்கிறாரு, உனக்கு உண்மையிலேயே எது குவாலிட்டின்னு தெரியணும்னு சொன்னால் நீ இதை டேஸ்ட் பண்ணணும். இதை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா அவங்க என்னதான் வெரைட்டியாக போதிச்சாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சொன்னாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்போ இன்றைக்கி திருச்சபை அந்த பழைய டீச்சிங்கையும் புது டீச்சிங்கையும் போட்டு ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. இந்த டிவைடிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பழசும் புதுசும் ஒவ்வாதுன்னு ஒரு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் தெளிவாக இருக்கணும். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஆண்டவர் ஏன் அதை பிரித்து காண்பிக்கிறார், தன்னதை ஏன் அவர் வேறுபடுத்துகிறார். அப்பா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தாங்கப்பா, இதை கூட அதோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லி 4 காரியம் சேர்த்துட்டு வரல. அவங்க சொல்கிறது தப்புன்னு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வரார். இப்போது நாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் புது இருதயம் உள்ளவர்களாக அவருடைய டீச்சிங்கை ஏற்றுக்கொண்டு இந்த டேஸ்ட் உள்ளவங்களாக மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீ ஒயிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தனா, நகை நெட்டெல்லாம் இல்லாமல் வந்தனா, நீ வந்து மேக்கப் இல்லாமல் வந்தனா, உன்னை பார்க்கும்போதே தேவதூதன் மாதிரி இருந்துச்சுன்னா அது சாட்சியாக இருக்கும்னு சொல்லி அந்த ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க. நீங்கள் வந்து கலர் ட்ரெஸ்லேருந்து நீ ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டேன்னா ஒரு ஸ்டெப் பரிசுத்தத்துக்கு மேலே வந்துட்டேன். நீ பூவை விட்டுட்டு நகையை இறக்கிட்டேன்னு சொன்னாக்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு பரிசுத்தத்தில் மேலே வந்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் பரிசுத்தம்னு சொல்லி பரிசேயன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். காப்பு நாடாக்களை அகலமாகிறது, தன்னுடைய வஸ்திர தொங்கலை நீளமாகிறது, இதெல்லாம் யார் செய்தது? அவன் தான் செஞ்சான். இயேசு கிறிஸ்து அதை போதிக்கவே இல்லை. நம்ம போதிக்கும் போது நம்மளை அறியாமல் அவன் சொன்னதெல்லாம் இங்கே கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நாம் அவன் செய்கிற அதே தப்பை இங்கே செய்கிறோம்னு அர்த்தம். கர்த்தர் அப்படி சொல்லலை. பாத்திரங்களுடைய வெளிப்புறம் சுத்தமாகிறது அவசியம். என்னை பார்க்கும்போது தேவ மனுஷன்னு தெரிய வேண்டியது அவசியம். நான் பெரிய ஒரு ஃபங்க் விட்டுக்கிட்டு பெரிய கம்மல் போட்டுக்கிட்டு என்ன 4 பச்சை குத்திக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பைபிள் தூக்கிட்டு வந்தேன்னா எவனுமே என்னை மதிக்க மாட்டான். இவன் ஊழியக்காரனே யாரும் நினைக்க மாட்டாங்க. இல்லை, ஒரு டீசெண்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய அப்பியரன்ஸ் இருக்கணும். இப்போ என்னுடைய அப்பியரன்ஸ் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கிறது அவசியம். ஆனால் அதுவே பரிசுத்தமாகாது. வெளிப்புறம் சுத்தமாகிறது அவசியம். இப்போ நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறோம், விளக்குறோம், வெளிப்புறத்தை மட்டும் நம்ம ஷைன் பண்ணி பளபளன்னு வைக்கலை. நம்ம பாத்திரம் விளக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? முதலாவது உள்புறத்தை க்ளீன் பண்ணுறோம்,
வெளிப்புறத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஆண்டவருடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படி தான் வருது. ஃபஸ்ட்டு இன்சைடு உன்னுடைய உள்புறத்தை நீ சுத்தமாக்கு, வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுறது அவசியம். ஆனால் அது செகண்ட் வர்றது, ஆட்டோமேட்டிக்காக வர்றது. என்னுடைய இருதயம் சுத்தமாகும் போது என்னுடைய வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகும் என்கிறது கர்த்தருடைய காரியம். இப்போ அந்த போதனையும் நான் இந்த போதனையும் உள்ள வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இது எவ்வளவு ருசி உள்ளதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னா அது என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் இன்றைக்கி சபையில் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. அதையும் சத்தியம்னு எடுத்துக்கிறாங்க, இதையும் சத்தியம்னு எடுத்துக்கிறாங்க, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒரு கோடு கிழிச்சிட்டார், இல்லை நீ அதை இதோட கொண்டு வராது. அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறார். அவங்க டீச் பண்ணுறாங்க, அது குறித்து எச்சரிக்கையாக இரு. இன்றைக்கி போதிக்கப்படுகிற போதனைகளில் பெரும் பகுதியானது வேதபாரகர் பரிசேயருடைய போதனை இன்னைக்கு போதனையாக கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவனுடைய அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ரோச் போதனையாக தரப்படுகிறது இல்லை. அப்படியே தரப்பட்டாலும் இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 4 உவமையில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அது எதுக்கு காலம் இருக்குது, அந்த காலத்தை உணர்ந்து நீ செயல்படணும். அவங்களுக்கும் என்னதும் செட்டே ஆகாது. நீ என்னதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதை விட்டுட்டு ஃப்ரெஷ் அப்ரோச்சாக இங்கே வந்தனா தான் என்னதை நீ ஏற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக இந்த மட்டும் நீ டேஸ்ட் பண்ணிட்ட, நீ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு கிளியராக இருப்பேன்னு சொல்கிறார். ஸோ இந்த 4 காரியத்தை அவர் இந்த உவமைகளில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய உவமைகள்லேருந்து அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைக்கி இதோட நிறுத்திக்கொள்வோம். கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?